பிஜேபிக்கு 27, நீங்கள் வந்து பாமகக்கு 18, 11 அமமுகக்கு. மேஜர் பார்ட்டிஸ் அது 3 பேர் தான் வச்சுங்களேன். இதில் என்ன எப்படி அவங்க வந்து ஒதுக்க போகுது, யாருக்கு எந்த சீட்டுங்கிறத ஒதுக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய இடியாப்ப சிக்கலான கேள்வியாக இருக்குது. எடப்பாடி நினைச்சாரு டக்குன்னு சீட் ஷேரிங் முடித்த உடனேயே நேற்று பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று மதியானமே வந்து அமமுக பேச ஆரம்பிச்சாரு. அந்த 11 தொகுதிகளே அவரால் இன்னைக்கு ஃபைனல் பண்ண முடியல, இது வரைக்கும் பண்ண முடியல. ஏகப்பட்ட காரணம் என்னன்னா, டெல்டாவை வந்து அமமுக விரும்பி கேட்குது. பட் டெல்டாவில் தரமாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு பெரிய சிக்கலாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி திருச்சியில் வந்து ராஜசேகர்னு சொல்லி மாவட்ட செயலாளர் அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும். அவருக்கு சொந்த ஊர் தொட்டியம். பட் தொட்டியம் கேட்டாங்க, தொட்டியம் தர முடியாது, எங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டாரு. ஸோ திருச்சியில் எந்த தொகுதினா இப்போ எப்படின்னா திருச்சி மேற்கு வந்து அமைச்சர் KN நேருடைய தொகுதி, சொந்த தொகுதி. அந்த தொகுதியில் இப்போ அவர் பேர் என்ன, ராஜசேகரை நிறுத்துறாங்க. ஏற்கனவே கடந்த தேர்தலெல்லாம் கடந்த சில வருடங்களாகவே ராஜசேகர் தொடர்ந்து அமைச்சர் நேருவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கார். என்ன அவரை வந்து இப்போ டான் கொண்டு போய் அங்கே போய் நிப்பாட்டுறாங்க. திருச்சி மேற்கு தொகுதியில் அமமுக கேண்டிடேட்டாக வாங்குது. திருச்சி அமமுகவில் ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்க. ஆனால் தொட்டியம் ராஜசேகரை அங்கே கொண்டாடுறாங்க.